கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே, வெளிப்படுத்தின விசேஷத்தின் அறிமுக பகுதிக்காக உங்களை அன்புடன் அழைக்கிறேன். இந்த புத்தகம் திரு வெளிப்பாடு என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த புத்தகம் அப்போகலிப்ஸ் என்று சொல்லக்கூடிய கிரேக்க மொழியிலே இதனுடைய அர்த்தத்தை விளக்குவதாக இந்த வெளிப்படுத்தின விசேஷம், வெளிப்படுத்தின என்ற வார்த்தை போடப்பட்டிருக்கிறது. திரை விளக்குதல், மறைவில் இருப்பவைகளை வெளிப்படுத்துவதல், இன் வருங்காலங்களிலே நடக்க போகிற காரியங்களை முன்னறிவித்தல், இவைகளைத்தான் வெளிப்படுத்தின விசேஷம், வெளிப்படுத்தப்பட்ட காரியங்கள், விசேஷமான காரியங்கள் என்பதை இந்த புத்தகத்திற்கு தலைப்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. எழுதியவர் அப்போஸ்தலனாகிய யோவான் ஆவார். இவர் இயேசுவின் 12 சீஷர்களில் ஒருவர். இவர் இயேசு கிறிஸ்துவில் மிகுந்த தீவிர அன்பு கொண்ட சீசரானவர். உறவி நிலையிலும் மிக நெருங்கிய உறவினர். வயதிலே இயேசு கிறிஸ்துவை காட்டிலும் மிக சிறியவர். இயேசு கிறிஸ்துவை குறித்தான மனித தன்மையை காட்டிலும் தெய்வீக தன்மையை அதிகமாக வெளிப்படுத்திய சீஷன் என்று சொல்லலாம். அவருடைய சுவிசேஷ புத்தகங்களிலும் கூட, யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகத்திலும் இயேசு கிறிஸ்துவானவர் வானத்திலிருந்து இறங்கி வந்தவர், வானத்துக்குரியவர், வானலாவியர், அவரே அந்த மெய்யான தேவன், அவரே வார்த்தையாய் இறங்கி வந்தார் என்று சொல்லி, அண்ட சராசரம் படைக்கப்பட்டதும் அவருடைய ஆளுமையும், அவரே மெய்யான ஒரே தேவன் என்றும், கடைசி காலங்களிலே குமாரனாக அவரே தம்மை சுருக்கி கொண்டு வெளிப்பட்டார் என்றும் அழகாக இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷ காரியங்களை தெளிவாக எழுதியிருப்பார் அவருடைய சுவிசேஷ புத்தகத்திலே. அதோடு கூட தேவனின் அன்பை மிக அழகாக வெளிப்படுத்துகிறவராக காணப்படுவார். அதை நீங்கள் அந்த சுவிசேஷ புத்தகங்கள் எல்லா பகுதியிலும் வாசிக்கலாம். விசேஷமாக யோவான் 15ஆம் அதிகாரத்தில் அவர் நம் அனைவரையும் அவருடைய வசனங்களை கைக்கொள்ளுகிற ஒவ்வொருவருக்கும் அவர் சிநேகிதர் என்றும், அவர் நம்மை எவ்வளவாய் நேசிக்கிறார் என்றும், நமக்காக எப்படி பரிந்து பேசி ஜெபிக்கிறார் என்றும் யோவான் 17ஆம் அதிகாரத்திலும், இன்னும் மனிதர்களுக்கு தேவையான அடிப்படை அப்பம், ஜீவ தண்ணீர், வழி, ஒளி, சத்தியம், நிலைத்திருத்தல், இப்படிப்பட்ட அநேக மனிதனுக்கும் தேவனுக்கும் இடைப்பட்டதான அந்த உறவு நிலையிலே காணப்பட வேண்டிய காரியங்கள், குணங்கள், இவைகளையெல்லாம், நானே உனக்கு ஜீவ அப்பம், நானே உனக்கு உயிர்த்தெழுதலும் ஜீவனமாயிருக்கிறேன், நானே உனக்கு வழியும் சத்தியமும் ஜீவனமாயிருக்கிறேன், நானே மெய்யான ஒளி, நானே மெய்யான திராட்சை செடி, நீ என்னிலே நிலைத்திரு, கனி கொடுக்கத்தக்கதாக நிலைத்திரு என்றெல்லாம் கிறிஸ்து மனிதனுக்காக, ஒவ்வொரு மனிதனுக்காக செயல்பட்டதை அழகாக குறிப்பிட்டு அவருடைய நிருபங்களிலே இயேசு கிறிஸ்து, அதாவது தேவனுடைய அன்பின் வெளிப்பாடு எப்படிப்பட்டது என்றும், அதே போல கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒவ்வொருவரும் சகோதரத்துவத்தில் எவ்வளவாய் ஆழமாய் இருக்க வேண்டும் என்றும் எழுதியவர். இப்பொழுது அந்த அன்பிலே அவர் ஆழமாய் கிறிஸ்துவின் மேல் பற்று வைத்திருந்ததினாலே வருங்காரியங்களை குறித்து கிறிஸ்துவே அவரை அழைத்து தமது தூதனை அனுப்பி தனது சீஷனுக்கு கூடவே இருந்து சொல்லிக் கொடுக்க அனுப்பினாராம். இதை நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டும். பரலோக காட்சி நடக்கிறது. அந்த பரலோக காட்சி மனித இந்த பூமியிலே வாழுகிற நமக்கு புரியாதவைகளும், அதை வர்ணிக்க தெரியாதவைகளும், அதனுடைய அர்த்தங்கள் நமக்கு புரியாதவைகளுமாய் இருக்கிறது. கண்களால் அந்த காட்சியை காண முடிகிறது. அந்த கண்களால் காணப்படுகிற அந்த காட்சியானது பூலோகத்தில் உள்ள காட்சிக்கு அப்பாற்பட்டது. ஆனால் அந்த செய்தியை பூலோகத்தில் வாழ்கிற மனிதன் யோவான் பார்க்கிறான். பூலோகத்தில் வாழ்கிற மனிதர்களுக்கு எழுதி வைக்க வேண்டும். ஆதலால் யோவான் பரலோகத்திலே காண்கிற அந்த ஒப்புமையற்ற நிகழ்வுகளை இந்த பூமியிலே ஒப்பிட்டு சொல்லுவதுதான் இந்த வார்த்தை அடையாளங்கள் எல்லாம். ஆதலால் வேதத்தை இந்த விசேஷமாக வெளிப்படுத்தின விசேஷத்தை நாம் வாசிக்கும்போது பரலோக நிகழ்வை வர்ணிக்கிறார் என்று தான் நாம் நினைத்து கொள்ள வேண்டும். ஒரு அழகான ஒரு உலக அழகி ஒருவரை வர்ணிக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு மீன் போன்ற கண்கள், வானவில் போன்ற புருவம் என்றெல்லாம் சொல்லுவார்கள். அப்படி வர்ணிக்கும்போது அந்த பொருட்களை எல்லாம், கோவை பழத்தை கொண்டு வந்தும் வானவிலை கொண்டு வந்து மறைந்து பார்த்தால் ஒரு மனுஷியாக அது இருக்காது. ஆனால் அந்த அழகை இந்த அழகோடு ஒப்பீடு பண்ணுகிறார்கள். அதுபோலத்தான் பரலோகத்தில் நடக்கிற நிகழ்வுகளை இந்த பூலோக காரியத்தோடு ஒப்பிட்டு அதனுடைய மேன்மையையும் மகத்துவத்தையும் மகிமையும் கருத்துக்களையும் சொல்லுகிறாரே ஒழிய இது அப்படியே அங்கே நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இது வர்ணனையின் ஒரு பகுதி என்று என்பதை நீங்கள், ஒரு விதம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.
இப்படி இந்த எழுத்தாளர் இயேசு கிறிஸ்துவை மிக ஆழமாக நேசித்தபடியினாலே இயேசு கிறிஸ்துவானவரே தம்மை அவருக்கு வரும் காரியங்கள் எல்லாவற்றையும் வெளிப்படுத்துகிறார். தானியேலாக இருக்கட்டும், ஆபிரகாமாக இருக்கட்டும், தாவீதாக இருக்கட்டும், மோசேயாக இருக்கட்டும், அவர்கள் எல்லோரும் எந்த அளவுக்கு தேவன் மேலே அன்பு வைத்து நெருங்கி வாழ்ந்தார்களோ அந்த அளவுக்கு வெளிப்பாடை பெற்றுக்கொண்டார்கள் என்று நாம் பார்க்கலாம். அநேக தேவ மனிதர்கள் இந்த பூமியிலே இயேசு கிறிஸ்துவோடு கூட வாழ்ந்தார்கள். ஆனால் நெருங்கி பழக பழக பழகதான் தேவனின் வெளிப்பாடு உண்டாகும் என்பதை இந்த புத்தகத்தின் வாயிலாக பிற வேத புத்தகத்தின் ஆளுமை தன்மை உள்ள ஆசிரியர்களையும் நல்ல ஆன்மீக சிந்தனையாளர்களை இன்னும் வேதத்திலே காணப்படுகிற ஹீரோயினி என்று சொல்லக்கூடிய தலைவர்களையும் தலைவிகளையும் நாம் அலசி ஆராய முடியும். அவர்கள் எப்படி வெளிப்பாடை பெற்றுக்கொண்டார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடியும். தானியேலுக்கு தேவனை இப்படிப்பட்ட வெளிப்பாடை வெளிப்படுத்திவிட்டு முத்திரை போட சொன்னார். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவானவர் இன்னும் பிறக்கவில்லை. ஆனால் அதே வெளிப்பாட்டை யோவானுக்கு சொல்லும்போது முத்திரை போட சொல்லவில்லை. இதை முத்திரை போடாதே, காலம் மிக சமீபமாயிருக்கிறது என்று சொல்லுகிறார். மோசேக்கு தேவன் தம்மை வெளிப்படுத்தின விதத்தையும் அவருக்கு கற்றுக் கொடுத்து அவரை எழுத வைச்சுள்ள காரியங்கள் ஒவ்வொன்றையும் நீங்கள் அலசி ஆராய்ந்து பார்க்கும்போது மோசே பிறந்ததுக்கு முன்பாக நடந்த காரியங்களும் வாழ்ந்த மனிதர்களுடைய வாழ்க்கைகளையும் இன்னும் இந்த பூமி உண்டாக்கப்பட்ட வான மண்ட சராசரங்கள் உண்டாக்கப்பட்ட விதங்களையும் தேவன் ஒரு படம் போல காண்பித்தார். அதே போல் பரலோகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆலயம், பரலோகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆராதனை முறைமைகள், ஒழுங்கு, இவை அனைத்தையும் சீனாய் மலையிலே ஒரு படம் போல மோசேக்கு காண்பித்தார். நீ உனக்கு மலையிலே காட்டப்பட்ட மாதிரியின்படியே செய்ய கவனமாயிருப்பாயாக என்றும் சொன்னார். வரப்போகிற இயேசு கிறிஸ்துவானவரை குறித்து உன்னை போல ஒரு தூதனை இஸ்ரவேலிலிருந்து எழுப்புவேன் என்று வாக்கு செய்தார். கூட சென்ற கன்மலை அவர்தான் என்பதை பல முறை வெளிப்படுத்தினார். யோவானுக்கோ பரலோகத்திலே மனிதன் உண்டாவதற்கு முன்பாக நடந்தவைகளையும் மனிதனுடைய வாழ்வியலில் உண்டான ஏமாற்றங்கள், பிசாசின் சோதனைகள், அதனால் பரலோகத்திலே உண்டான ஒரு முடிவு நிலை, அந்த முடிவு நிலையிலே இயேசு கிறிஸ்துவானவர் தம்மை அர்ப்பணித்தது, இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமிக்கு இறங்கி வந்தது, இன்னும் இந்த போராட்டம் தேவனுக்கும் பிசாசுக்கும் இடைப்பட்ட அந்த போராட்டத்திலே தூதர்களும் இயேசு கிறிஸ்துவானவர் ஆட்டுக்குட்டியானவரும் எப்படியெல்லாம் செயல்படுகிறார்கள் என்பதை குறித்து ஒட்டுமொத்த கருத்தியலாக இந்த வெளிப்படுத்துகிற விசேஷத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது இயேசு கிறிஸ்துவானவர் மரித்து உயிர்த்தெழுந்து பரலோகம் சென்று விட்டார். அவர் மீண்டும் வரப்போகிறார். அந்த வரும்போது என்னென்னலாம் நடக்கும், வந்த பின்பு என்னென்னலாம் நடக்கும் என்பதை சொல்லுவது இது முக்கிய புத்தகமாக இருந்தாலும், ஏன் சொல்லப்படுகிறது, மனிதனுக்கு ஏன் இவைகளையெல்லாம் சொல்ல வேண்டும், ஏன் மனிதன் இப்படிப்பட்ட சட்டத்திட்டங்கள் எல்லாம் கடைபிடிக்க வேண்டும் என்ற மிகப்பெரிய கேள்விக்கு இந்த வெளிப்படுத்தின விசேஷம் பதில் கொடுக்கிறதாக அமைகிறது. ஆதலால் இந்த புத்தகத்தை வாசிக்கும் போது நமது ஒட்டுமொத்த மனித வாழ்வியலிலும் தேவனுடைய சத்திய வெளிப்பாட்டிலும் கடந்த காலம், இறந்த காலம் என்று சொல்லுவோமல்ல, நடந்து முடிந்த காரியங்கள், நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள், வரவிருக்கிற காரியங்கள் அனைத்தையும் வெளிப்படுத்தக்கூடியதாக இந்த வெளிப்படுத்தின விசேஷம் அமைகிறது. இப்படிப்பட்ட ஒரு கண்ணோட்டத்தோடு நாம் இதை வாசிக்கும் போது இந்த கருத்து ஆய்வுகளானது மிக சிறந்த ஒரு புரிதலை நமக்கு தரும். யோவான் ரோமர்களின் ஆட்சி காலத்திலே நாடு கடத்தப்பட்டு பத்மு தீவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் சிறையிலே இருந்த காலம் கிறிஸ்து பிறந்த பின்பு 90ஆம் ஆண்டிலிருந்து 95ஆம் காலகட்டத்தில் இது எழுதப்பட்டிருக்க வேண்டும். முக்கிய நோக்கம் என்று பார்க்கும்போது ஆரம்பகால முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவர்கள் பலவிதமான சோதனைகளையும் போராட்டங்களையும் எதிர்ப்புகளையும் சந்தித்தார்கள். அவர்களுக்கு ஆறுதலையும் சாத்தானின் தோல்வியையும் மற்றும் தேவனுடைய ராஜ்யத்தின் இறுதி வெற்றியையும் முன்னறிவிக்கக்கூடியதாக, நம்பிக்கையை தரக்கூடியதாக, எதிர்காலத்தில் இப்படிப்பட்ட நல்ல விளைவுகள் உண்டு, அந்த நல்ல விளைவுகளை நான் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நான் இன்று பாடுபடுகிறேன் என்பதை அவர்கள் புரிந்து வாழ வேண்டும் என்பதற்காகவும் பலவிதமான நிகழ்ச்சிகளோடு, அதாவது மனிதன் பல விதங்களிலே புரிந்து கொள்ளக்கூடியவன், ஒவ்வொரு மனிதனும்
ஒவ்வொரு விதவிதமான காட்சிகளை புரிந்து கொள்ளக்கூடியவன். ஆதலால் சிம்பாலிக்காக, குறியீடுகளாக, உருவகங்களாக, விஷனரியாக, இப்படியாக இந்த வேத புத்தகத்தின் சத்தியங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. புத்தகத்திலே சைனாலஜி, சிம்பாலிக்கலி, அதாவது அடையாளங்களாக பேசக்கூடிய அடைமொழி காரியங்களும், பிப்ளிக்கல் நியூமராலஜி, வேதாகமத்திலே காணப்படக்கூடிய ஒவ்வொரு எண்ணிக்கைக்கும் அர்த்தங்கள் உண்டு என்பதையும், கிறிஸ்டாலஜி என்பதையும், டீமனாலஜி, பிசாசின் இயல்களையும், இன்னும் எஸ்கட்டாலஜி, வரவிருக்கிற நிகழ்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய காரியங்களையும், 1000 வருஷ அரசாட்சி, தேவனுடைய வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு, இப்படி பல வித காரியங்களை உள்ளடக்கியதாக இந்த வெளிப்படுத்தல விசேஷம் காணப்படுகிறது. அதோடு கூட மனிதனின் வெற்றியுள்ள வாழ்க்கையையும் இது சுட்டி காட்டுகிறது. ஆதாம் ஏவாளிலே ஒரு கனிகளிலே, உணவிலே, தேவனுக்கு கீழ்ப்படியாமையினாலே வீழ்ந்து போன காரியத்திலே வெளிப்படுத்தின விசேஷத்தின் 22ஆம் அதிகாரம் அதே கனிகளாலே, ஆரோக்கியத்தாலே மீண்டும் ஜீவ கனியை புசிக்கும் வாய்ப்பினையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த நிறைவாக இந்த புத்தகம் காணப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக வேதாகமத்தை நாம் வாசிக்கும் போது ஆதியாகம நிகழ்வுகள் வெளிப்படுத்தின விசேஷத்திலே வந்து நிறைவு பெறுவதை நாம் பார்க்கலாம். இப்படி ஒரு முழுமையை தரக்கூடிய கருத்து ஆய்வுகள், கருத்து ஆக்கங்கள் நிறைந்த புத்தகம்தான் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில். இதனுடைய எழுத்தாளராகிய பரிசுத்த ஆவியானவர் தாமே இதனுடைய உட்கருத்துகள் ஒவ்வொன்றையும் நம் ஒவ்வொருவருக்கும் ஏற்ற விதமாக புரிந்து கொள்வதற்கு உதவி செய்வாராக. நீங்களும் ஒரு அர்ப்பணத்தோடு, கவனத்தோடு ஒவ்வொரு சொல்லையும் எண்ணையும் கணக்கிலே, மனதிலே கொண்டு வாசிப்பீர்களாக. தேவன் தாமே உங்களை வழிநடத்துவாராக. ஆமென்.